சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து ஆட்சியாளர்கள் விசேஷமாக சிங்கள தலைவர்கள் இந்த தீவிலே வடகிழக்கு பிரதேசங்கள் பெரும்பான்மை தமிழ் பேசும் பிரதேசங்களாக இருக்கிறதை அவர்கள் ஒரு அச்சுறுத்தலாக பார்த்தார். இலங்கை தீவிலே எந்த ஒரு பகுதி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட வகையில இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த இலங்கை தீவும் தங்களுடைய கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தம் அவர்களிடம் உருவம் பெற்றது. அந்த நிமிஷத்தில இருந்து வடகிழக்கிலே தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் வடகிழக்கிலே பெரும்பான்மையாக இருப்பது, அந்த பெரும்பான்மையாக இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அந்த தனி தேசம், ஒரு தனி சர்வதேச சட்டத்துல ஒரு மக்கள் கூட்டத்துக்கு ஒரு தனித்துவமான கலாச்சாரம், மொழி, நிலப்பரப்பு, மற்றது தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைக்கக்கூடிய பொருளாதாரம், இந்த 4 அம்சங்களுக்கு உரித்தானவர்களாக ஒரு இனம் இருந்தால் அந்த இனத்துக்கு தேச அந்தஸ்து சர்வதேச சட்டம் வழங்குது. தேசம் என்ற மக்களுக்கு சுயாட்சி உரிமையும் கிடையாது. நாங்களே எங்களே ஆளக்கூடிய உரிமை. ஆகவே வடகிழக்கில தமிழர்கள் ஒரு பெரும்பான்மையாக வாழுவதென்றது தமிழர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு தேச அந்தஸ்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி என்றால் இலங்கை தீவுல சிங்கள பௌத்தர்களுடைய தூய்மையான ஒரு தீவாக இருக்க போவதில்லை என்றால் வடகிழக்கில தமிழர்கள் இருக்க போயினம். அப்ப இந்த புத்த பெருமான் தங்களுக்கு கொடுத்த அந்த பணி அந்த பொறுப்பு சருகும். ஆகவே தமிழர்கள் வடகிழக்கில பெரும்பான்மையாக இருக்கக்கூடாது என்றதற்காக திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் இந்த தீவை விட்டு வெளியேறின நாள்ல இருந்து குடியேற்றங்களை செய்து கொண்டு வருகிறார். அந்த குடியேற்றங்கள் தென் தமிழ் தேசத்தில, விசேஷமாக கிழக்கு மாகாணத்தில தான் பிரதானமாக முன்னெடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அனுபவப்பட்டிருக்க. கூடுதலாக அம்பாறை பிரதேசத்திலையும் அதே போன்று இங்கால திருகோணமலை பிரதேசத்தில் இந்த திட்டங்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. மகாபலி அபிவிருத்தி திட்டம் என்ற பெயர்ல திருகோணமலை அண்டின அந்த குடியேற்ற வேலை திட்டம் தான் மிக மோசமாக இருந்தது. அப்ப என்ன செய்த வேண்டா, கிழக்கு மாகாணத்தை முற்றுமுழுதாக சிங்களமயப்படுத்துறதுக்கு கிழக்கு மாகாணத்துல இதயமாக இருக்கிறத மட்டக்களப்பு. மட்டக்களப்பை நேரடியாக மாத்துறது மிகவும் கஷ்டம். என்னடா, கிட்டத்தட்ட 100% தமிழ் பேசும், 80% தமிழர்களும் கிட்டத்தட்ட 20% முஸ்லிம்கள், 100% தமிழ் பேசும். ஆகவே அந்த இதயமாக இருக்கக்கூடிய மட்டக்களப்பை நேரடியாக மாத்தி அமைக்கிறது கஷ்டம். இப்ப என்ன செய்யணும், எங்களுடைய கிழக்கு மாகாணத்துல 2 எல்லைகளையும் முற்றுமுழுதாக சிங்களமயமா, அம்பாறை மாவட்டத்தையும் இஞ்சாட திருகோணமலையும் அவை சிங்களமயமாக்கி அதுல இருந்து படிப்படியாக அரைச்சி மட்டக்களப்பை தனிமைப்படுத்துற பிறகு மட்டக்களப்பிலேயே கை வைக்கலாம் என்ற ஒரு திட்டம் தான் அவையிடம் இருந்தது. இப்ப இந்த சிங்களமயமாக்குறது 2 எல்லையில இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் சிங்களமயமாக்குறத உண்மையில போர்க்காலத்துக்கு முன்னமே கிட்டத்தட்ட முடிஞ்சு அந்த வேலை திட்டம் கணிசமாக முன்னேறி. அந்த ஒரு நிலையில்தான் தமிழ் மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு ஒன்றில் சட்ட ரீதியாக எங்களுடைய உரிமைகள் நாங்கள் பெற்றெடுக்கணும் என்றால் ஒரு சமஷ்டி தீர்வு, ஒற்றையாட்சிக்குள்ள சிங்களவர்கள் கையில மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கும். அவை அந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கொண்டுதான் எங்களுடைய தாய நிலப்பரப்பை இப்படி அரைக்கினோம். ஆகவே நாங்கள் ஒன்றில் தீர்வு பெறவோம், ஒன்றில் தமிழ் மக்களுடைய தேச அந்தஸ்தை அங்கீகரித்து நாங்கள் எங்களையே ஆளக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை அவர்கள் வழங்குவோம், அல்லது நாங்கள் பிரிஞ்சாவது போகணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில தமிழ் அரசியல் 77ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அடக்கி. அதுக்கு பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதால குடியேற்றங்கள் பெரிய செய்ய முடியாது. 2009க்கு பிறகுதான் ஒரு இனப்படுகொலையை செய்து போராட்டத்தை அடிக்கிறதுக்கு நேரடியா போராட்டத்தை பலவீனப்படுத்த இயலாது. மீன் அடிக்கிறா ஒட்டுமொத்த கடலையே வைக்கிற மாதிரி போராட்டத்தை அடிக்கிறாட்டி அந்த போராட்டத்துக்கு ஆக்சிஜனாக இருக்கக்கூடிய மக்களை அழிச்சா தண்டபாட்டில போராட்டம் அடியும் என்ற அடிப்படையில் ஒரு இன அழிப்பை செய்தது. அவ்வளவு சொல்றேன். அப்படி செய்ததுக்கு பிறகு 2009க்கு பிறகு இன்றைக்கு மட்டக்களப்பிலேயே கைய வைக்க தொடங்கி இருக்கிறோம். இதுதான் நடக்குது, இதுதான் உண்மை. போர் நடைபெற்று அந்த போர் நிச்சயமாக வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கை வருகின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக கிழக்கு பிரதேசத்தில இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட வடக்குக்குள்ளே தனிமைப்பட்டு போயிருந்த இடத்திலே இந்த மயிலத்தமிழ் மாதவனே பிரதேசத்தை கைப்பற்றுவதற்காக சிங்களமயப்படுத்துவதற்கான
மாதுரோய ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஆரம்பித்துட்டு அப்ப எந்த அளவுக்கு விரைவா அந்த தங்களுக்கு கிடைக்கிற முதல் சந்தர்ப்பத்திலே வந்து சிங்களமயப்படுத்துற வேலை திட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தை வந்து சிங்களமயப்படுத்துறதுக்குரிய வேலை திட்டத்தை வந்து அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் இங்க யோசிச்சு பார்க்கலாம். அது ராஜபக்ச தரப்பு உடனே தொடங்கிட்டார். அதை தொடங்கி அந்த திட்டத்தை தாங்கள் செய்ய போறோம் என்று முடிவெடுக்கிற இடத்துல சட்டவிரோதமாக வந்து சிங்கள குடியேற்றங்களை வந்து அங்க ஏற்படுத்துறாங்க. சோளம் செய்யற விவசாயிகள் என்ற பேர்ல கள்ள உறுதிகளை கொடுத்து அந்த நிலத்தை வந்து பிடிக்கிறதுக்கு அது அரசு நிலம் அது மேய்ச்சல் தரக்காணியண்டா வந்து மக்கள் உரிமை கூட இல்லை. ஆனால் அந்த இடத்துல வந்து இதுக்கு முதல் இருக்காத சிங்கள விவசாயிகளை வந்து கொண்டு வந்து நிறுத்தினம். அங்கதான் அந்த மோதல் நடைபெறுகின்ற எங்கட மேய்ச்சத்தர ஈடுபடுகின்ற மக்களுக்கும் அந்த விவசாயிகளுக்கு மோதல் வருகின்ற அப்ப தங்களுடைய கால்நடைகளை வந்து கூட்டிக் கொண்டு அங்க போகலாம் என்று சொல்லி போட்டு எங்கட மாடுகளை வந்து வெட்டுறாரு. அப்படிதான் சொல்றேன். அப்ப ஏன் அந்த முழுக்க அந்த காணியை பிடிச்சு அந்த மாதுரோய ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஊடாக வரக்கூடிய அந்த வளங்கள் நீர் வளங்களை வச்சுக்கொண்டு சிங்கள மக்களுக்கு குடியேற்றி அந்த நிலப்பரம்பரை மாத்தி மட்டக்களப்பை வந்து படிப்படியாக வந்து சிங்களமயமாக்குறதுக்குரிய வேலை திட்டத்துக்கு முழுமையாக லாபம் பெறுவதற்கான அந்த நோக்கத்தோடு முன்னெடுத்த அந்த செயல்பாடு தான் உங்களுடைய கிராமமும் அதே வேலை திட்டத்துக்குள்ள வந்து கொண்டு வரப்படுகின்றது. அதனாலதான் நீங்கள் இவ்வளவுக்கு மோசமாக வந்து தனிமைப்படுத்துறீங்க சொல்றாவே. எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் இந்த மட்டக்களப்புல வந்து நடக்கிற இந்த அநியாயத்தை இன்றைக்கு நாங்கள் கண்ணும் காணாமலாக இருந்தோமாக இருந்தால் அது எல்லை மீறி போகும்.